அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மணலி புதுநகரில் பெயிண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை அணைப்பதில் சவால் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெயிண்ட் தயாரிக்கும் ரசாயன பொருட்கள் பற்றி எறிவதால் கட்டுக்குள் தீ வர சவால் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியையும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை வழங்கலாம். மாலை வணக்கம் ஆசினி. சென்னை மணலி புதுநகர் அருகே விச்சூர் ஊராட்சிக்குட்பட்ட டிக்கோ வளாகத்தில் இயங்கி வரும் ரூபி பெயிண்ட் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற பெயிண்ட் தயாரிக்கும் மூலப்பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அந்த தீயினை அணைக்க வீரர்கள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த தீயானது மேலும் பற்றி எரிந்து வருவதால் தற்போது தீயணைப்புத் துறையினர் அந்த தீயினை கட்டுப்படுத்தும் முழு வீச்சில் இறங்கி தீயினை அணைக்க போராடி வருகின்றனர். மேலும் மணலி மற்றும் செங்குன்றம், ஆவடி உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களும் தற்போது இந்த தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமடைந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. மேலும் இந்த தீ விபத்தானது தொடர்ந்து தற்போது வரை 4 மணி நேரமாக தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தங்களது முழு மூச்சினை செயல்படுத்தி தற்போது இதை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தீயணைப்பு துறைக்கு சொந்தமான அதிநவீன இயந்திரமான ஸ்கைலிப்ட் எனப்படும் கருவியை கொண்டும் தீயினை அணைக்கும் பணியில் வீரர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியினை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த தீயானது ரசாயன மூலப்பொருட்கள் மூலம் எரிவதால் இதனை கட்டுப்படுத்துவதில் கடும் சிரமம் இருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தற்போது நம்மிடம் தெரிவித்தனர். இந்த தீயணைப்பு பணியில் சென்னை செங்குன்றம், ஆவடி, அம்பத்தூர், மணலி புதுநகர், கொளத்தூர், செம்பியம், வியாசார்பாடி, பெரம்பூர் உள்ளிட்ட 15 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது இந்த தீயினை கட்டுப்படுத்தும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் தனியாருக்கு சொந்தமான டேங்கர் தண்ணீர் லாரிகளும் வரவைக்கப்பட்டு அவையும் இந்த தீயணைப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த பெரும் தீ விபத்தில் தற்போது வரை உயிர் சேதம் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தீ விபத்து சம்பவம் குறித்து மணலி புதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த தீயானது எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.